அனைவருக்கும் வணக்கம். ஏக்நாத் பாகவதம் இன்று 2வது நாளாக தொடர்கிறது. முதல் 8 ஓவிகளை நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். இன்று 9வது ஓவி குரு வணக்கம் என்று ஆரம்பித்து முழுக்க முழுக்க இது அத்வைத கிரந்தம் என்று நிரூபிக்கும் வகையிலே அந்த குரு வணக்கம் முழுக்க அத்வைத சித்தாந்தங்களாகவே நாம் வர்ணித்து வருகிறார். அதில் குறிப்பாக ஈஸ்வர வர்ணனையாக விநாயகனை வைத்து வர்ணித்துக் கொண்டிருக்கிறார். பிரம்ம சைதன்யம், ஈஸ்வர சைதன்யம், ஜீவ சைதன்யம் என்பது நமது அத்வைத சித்தாந்தத்தில் 3 முக்கியமான விஷயங்கள். அதில் குறிப்பாக ஈஸ்வர சைதன்யத்தை பற்றி அழகாக விநாயகன் வாயிலாக அந்த விநாயகனே எப்படி நமக்கு ஞானத்தை அருள்கின்றான் என்பது போன்று அவனுடைய ஒவ்வொரு அங்கத்தையும் வர்ணிப்பதன் வாயிலாக நம்மை எல்லாம் எப்படி அவனோடு ஐக்கியப்படுத்துவதோடு பிரம்மத்தோடும் ஐக்கியப்படுத்துகின்றான் என்ற வர்ணனை கண்டினியூ ஆகி கொண்டிருக்கின்றது. அதன் வரிசையில் 9வது ஸ்லோகம். அண்ணா, நேத்து இது நாகபாசம் பத்தி கூட இன்னைக்கு நம்ம பார்க்கலாம்னு சொன்னீங்க. நாகபாசம் அப்படிங்கிறது விநாயகர் வயிற்றுல கட்டி இருக்கக்கூடிய ஒட்டியானம், அதுதான் குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருந்தோம். அதை டீட்டெயிலா இன்னைக்கு ஒருக்க பார்க்கலான்னு சொல்லியிருந்தீங்க. இல்ல, அது எனக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் புரியுது. தொப்புள் மகிழ்ச்சியின் சொல்லலாக இருக்கிறது அப்படிங்கிறப்போ தொப்புளை பத்தி நான் டீட்டெயிலா திங்க் பண்ணா கூட என்னுடைய அனுபவத்துல நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, பிராணன் கீழே வரும், பிராணன் ஆக்சுவலா மேல போற பிராணன் அது கீழ் நோக்கி வரும், கீழ் நோக்கி போறான அபானன் மேல் நோக்கி போகும், நடுவில் அந்த தொப்புள் பகுதியில் இருந்துகிட்டு உப்பத்தலைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு என் வயிறெல்லாம் பயங்கரமா உப்பிடிச்சு அப்படின்னு ஒரு கதை சொன்னேன், சரியா? இது யோக சாதனை பண்ணும்போது ஏற்படக்கூடிய ஒரு ப்ராசஸ். குண்டலினி அதுக்கப்புறம் தான் எந்திரிப்பாரு. குண்டலினி எழுப்புற ப்ராசஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த விஷயத்த. அந்த யோக சாஸ்திரத்தின் ஒரு விஷயமாக நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, உமது பெரிய வயிறு இன்பத்தை தாங்கி நிற்கிறது, அது வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், பிகாஸ் ஈஸ்வரன் தான் அனைத்தையும் தாங்கி நிற்கின்றான் என்பதை ஈஸியாக எடுத்துக்கொள்கின்றான். உமது தொப்புள் அப்படின்ற வயிற்று பகுதியே எல்லாமே அவருக்குள்ள இருக்குன்னு நம்ம சொல்லியாச்சு, ஈஸ்வரனுக்குள்ளதான் எல்லாம் அடங்கி இருக்குன்னு ஈஸியா புரிஞ்சிருச்சு. பர்டிகுலரா தொப்புள் மகிழ்ச்சியின் சுழலாக இருக்கின்றது அப்படின்னா இந்த ஞானம் அப்படிங்கிறது மட்டும்தான் மகிழ்ச்சி. அந்த ஞானத்தை அந்த தொப்புள் அப்படிங்கிற பகுதியில் தான் நமக்கு அந்த குண்டலினி எழுப்பக்கூடிய ஒரு விஷயம் நடக்கின்றது யோக சாஸ்திரத்தின் படி நான் சொல்லிட்டேன். அப்போ அந்த தியானத்துல இருக்கும்போது உங்களுக்கு அந்த பிராணன் அபானன் ரெண்டும் சேர்ந்து வயிற்று பகுதியிலே உப்ப தலைப்படும் போது குண்டலினியானவள் எழுத ஆரம்பிக்கின்றாள் அப்படிங்கிறத அடுத்த வரியில உமது உடலில் உள்ள நாகபாஷம் ஞானத்தின் அழகை வெளிப்படுத்துகிறது. அந்த குண்டலினி எழுந்து நமக்கு ஞானத்தை கொடுக்கிறது, விளைவாக நாம் பிரம்மஸ்வரூபத்தை அடைகின்றோம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் நாம் அந்த 8வது ஸ்லோகத்திற்கு விளக்கமாக புரிந்து கொள்வோம். Now we will continue to the 9th one. நீர் தூய சத்துவ குணம் என்னும் வெண்மையான ஆடையை அணிந்துள்ளீர். உமது பொன்னிற ஆபரணங்கள் உமது தெய்வீக தன்மையால் மேலும் அழகாக ஜொலிக்கின்றன. சுதா, ட்ரை பண்றியா? நான் பண்ணட்டுமா? ஈஸியா இருக்கு, அதனாலதான் ஒன்னும் ட்ரை பண்ண சொன்னேன். தத்துவ குணம்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? ஆனா பகவானுடைய வேஷமே என்ன, ஏன் பரபிரமம் அந்த வேஷம் எடுத்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா சத்துவகுணத்துல இருக்கிறதுக்கு தான். சமபாவனை, அன்பு, கருணை, விருப்பெருப்பு இல்லாம, குற்றம் குறை இல்லாம, அது எல்லாமே அது பகவான்கிட்ட இருக்குங்கிறது சத்துவகுணம். அதனாலதான் வெண்மையான ஆடை அப்படின்னு. சரி, அடுத்து உமது பொன்னிற ஆபரணங்கள் அந்த தெய்வீக தன்மையால் மேலும் அழகாக ஜொலிக்கிறது அப்படிங்கிறது. பொன்னிற ஆபரணங்கள் அவரே சொல்லிட்டாரு, தெய்வீக தன்மையை குறிக்கின்றதுன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 16வது அத்தியாயத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தெய்வீக லட்சணங்கள் அனைத்தையும் ஆபரணங்களாக அணிந்துள்ளான்னு அர்த்தம். ஓகேவா? இன்டைரக்ட்லி சத்துவ குணம் அப்படிங்கிறத டீப் எக்ஸ்பிளனேஷனா கொடுத்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. சத்துவ குணம்னா அப்படின்னு கேட்ப இல்ல, சத்துவ குணம்னா ஒண்ணு இல்லடா, அந்த 16வது அத்தியாயத்துல அல்லது 13வது அத்தியாயத்துல ஞானத்தின் லட்சணங்கள், அது தெய்வீக லட்சணங்கள்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்ல, அதுதான், அதுக்கு பேர் தான் சத்துவ குணம் அப்படின்னு நமக்கு சொல்லணும்ல. மொட்டையா சத்துவ குணம்னு சொன்னா எப்படி புரியாதுல்ல நமக்கு. அதனால அந்த வரியையும் சேர்த்து நம்ம சொல்லியிருக்கிறதா எடுத்துக்கொண்டா நம்ம சூப்பரா புரியும். நீர் தூய சத்துவ குணம் என்னும் மென்மையான ஆடை அணிந்துள்ளீர். அப்போ விநாயகனை பார்க்கிறோம், விநாயகனுக்கு வெள்ளை ஆடை அணிந்துள்ளார்கள். ஏன் வெள்ளை ஆடை உடுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னா, ஏனென்றால் ஈஸ்வரனின் தத்துவத்தை நாம் அறிந்து கொள்ளும் போது
அவன் சுத்த சாத்விக குணத்திலே இருப்பவன் என்று நம்ம தெளிவாக பேசியிருக்கோம். ஜீவன் முக்குணங்களையும் அவன் வளம் வரக்கூடிய வல்லமையில் இருப்பவன். ஆனால் பாவம் ஈஸ்வரனோ இதெல்லாம் பேச வேண்டியது இருக்கு. பாவம் ஈஸ்வரனோ சுத்த சத்துவ குணத்தில் மட்டுமே இருந்தாக வேண்டிய நிலையில் இருக்கின்றான் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? சோ அதையே ஈஸ்வர வர்ணனையாக இங்கே கொடுத்திருக்கின்றார். சோ சுத்த சத்துவ குணம் என்னும் வெண்மையான ஆடையை அணிந்துள்ளார். ஸோ அந்த ஆடையை எதோட ஈக்குவேட் பண்ணியிருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் அவர் அணிந்துள்ள அந்த ஆபரணங்களையும் சேர்ந்து இந்த சத்துவகுணத்தோட தான் ஈக்குவேட் பண்ணியிருக்காரு. அழகா டிஃப்ரெண்டா தெய்வீக தன்மையால் அப்படின்னு அழகா சொல்லிட்டாரு. ஸோ அந்த சத்துவ குணத்துக்கு எக்ஸ்ட்ரா அடிஷனல் விளக்கம் தான் இந்த தெய்வீக தன்மை. அதை நீங்க டீட்டெயிலா பார்க்கணும் அப்படின்னா 13 மற்றும் 16 அத்தியாயங்கள் உள்ள கீதையில பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஞானேஸ்வரியை படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. அதில் உள்ள அந்த ஞான மற்றும் தெய்வீக லட்சணங்கள் தான் அவன் தான் அந்த ஈஸ்வரன் அணிந்துள்ள, விநாயகன் அணிந்துள்ள ஆபரணங்கள் என்று நீங்க விநாயகனை பார்க்கும் போதெல்லாம் நீங்க என்ன ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதாங்க நம்ம பேசிட்டு இருக்கோம். The moment when you look at the Vinayaka, you should feel on these things அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. ஸோ தெய்வீக தன்மையால் அவன் மேலும் அழகாக ஜொலிக்கின்றன என்ற ஒரு விஷயத்தை விநாயகனை வர்ணிக்கும் பொருட்டு 9வது ஸ்லோகத்தில் தெரிவித்துள்ளார். அண்ணா, அதாவது பொன்னிற ஆபரணங்கள் அப்படிங்கிறது வெளியில அணிந்திருக்கிறத பார்க்காம உள்ள இருக்கிறது தானே சொல்றீங்க. தெய்வீக லட்சணங்கள், ஞான லட்சணங்கள் அப்படிங்கிறது இன்னர் இதைதான் குறிக்குதுன்னு சொல்றீங்க. ஆமாம் ஆமாம். Okay, we will continue to the next 10th one. பிரகிருதி மற்றும் புருஷன், ஆத்மா மற்றும் மாயா எப்படி வேணா எடுத்துக்கோங்க, ஆகியவை உமது இரு திருவடிகள். அவற்றை உமக்கு கீழே அடக்கி நீர் இயற்கை நிலையில் சகஜாசனம் அமர்ந்து முழு மகிமையுடன் பிரகாசிக்கின்றீர். இந்த இடத்துலதான் நம்ம ஐ திங்க் அவர் ஈஸ்வர தத்துவத்தை விட்டு கொஞ்சம் பிரம்ம தத்துவத்துக்கு போனாதான் புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதா ஞாபகம். யார் எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க? ஆனா ரெண்டுமே பரா பிரகிருதி அபரா பிரகிருத்தின்னு எடுத்துக்கலாம்ல. பிரகிருதி இயற்கைங்கிறது வந்து அபரா பிரகிருதி, அதாவது பஞ்சபூதங்கள், மனம், புத்தி, அகங்காரம். புருஷன்ங்கிறது வந்து பரா பிரகிருதி, ஆத்மா பரபிரமம். சோ ஈஸ்வரனுக்கு ரெண்டுமே திருவடியா தான் இருக்கும். ஏன்னா அவன் வந்து அபரா பிரகிருதியில மட்டும் அவன் வந்து சிருஷ்டி பண்ணிட்டு அதுல மட்டும் தான் இருக்கானா அப்படின்னா அப்படி இல்லை. அவன் வந்து நித்திய முக்தன். சோ தான் ஆத்மாங்கிறதையும் மறக்காம அதுவும் ஒரு திருவடி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி அபரா பிரகிருதியா இருக்கிறதும் ஒரு திருவடி. ரெண்டுமே சேம் அவனுக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். பிரகிருதி ஓகே, வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அபரா பிரகிருதி அப்படிங்கிறது, பரா பிரகிருத்தின்னு சொன்னா புரியுற மாதிரி சொல்லணும்னா பஞ்சபூதங்கள், மனம், புத்தி, அகங்காரம், இந்த 8 வித ஜட பிரகிருதிகள் அப்படின்னு நமக்கு 7வது அத்தியாயத்துல கண்ணன் சொல்லியிருக்கான் இல்லையா? அதுதான் இங்கே இயற்கை பிரகிருதி என்று அழைக்கப்படுகிறது. அது வரைக்கும் புரியுது. இந்த இடத்துல புருஷன் அப்படிங்கிறத நீ எப்படி எடுத்துக்க போற? நீ இன்ஸ்டெட் ஆஃப் ஈஸ்வரான்னு எடுத்துக்க வேணாம் அப்படிங்கிற, அப்ப வேற ஐ மீன் பரா பிரகிருதி அப்படின்னா இந்த இடத்துல எதை நீ மீன் பண்றேன்னு சொல்ல முடியுமா? பரா பிரகிருதி அப்படின்னா ஈஸ்வருடைய லட்சியார்த்தம் என்ன, அதிஷ்டானம் என்ன அப்படின்னா பரபிரம்மம் தானே. ஆமா, அதை எடுத்துக்கலாம். அந்த பிரகிருதிங்கிறது வாக்கியார்த்தம் எடுத்துக்கலாம். லட்சியார்த்தம் வாக்கியார்த்தம் பார்த்தோம்ல, அதுலயும் எடுத்தாலுமே கரெக்டா தான் வரும். அது புரியுது. பட் பிரகிருதி, ஆமா நீ சொன்னபடி இந்த புருஷன் அப்படிங்கிறத பிரம்மமாகவும் பிரகிருதி அப்படிங்கிறத மாயையாகவும் எடுத்துக்கொள்ற, அதுவும் புரிஞ்சிருக்கு. ஆகியவை உமது இரு திருவடிகள் அப்படின்னு நீ இப்ப ஈஸ்வரனை கொண்டு வர்றியா? ஆமா, ஈஸ்வருடைய 2 திருவடியை தான் சொல்றாங்க. ஒண்ணு வந்து ஆத்மா இல்லாட்டி பரபிரம்மம், இன்னொன்னு வந்து பிரகிருதி இயற்கை, அதாவது அபரா பிரகிருத்தின்னு 8 பார்த்தோம்ல அது அப்படின்னு சொன்னாங்க. வேற யாருக்காவது ஏதாவது தோணுதா? ஓகேதான், எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு நீ சொல்றது. நீ சொன்ன மாதிரி வாக்கியார்த்தம் லட்சியார்த்தம் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது பிரகிருதியை வாக்கியார்த்தமாகவும் புருஷனை லட்சியார்த்தமாகவும் வைத்துக் கொண்டால்
யாருக்கு? ஈஸ்வரனின் உண்மையான வாட்சியார்த்தம் பிரகிருதி, ஈஸ்வரனின் உண்மையான லட்சியார்த்தம் புருஷன். அப்படின்னு பார்க்கும்போது அவ இரண்டையத்தையுமே அவர் தன் காலடியிலே அடக்கி. ஓகே மேம், ஐம் ஆல்சோ சாட்டிஸ்ஃபைட். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மட்டும் கேளுங்க. இப்போ இங்கே ஈஸ்வரன் அப்படின்னே நம்ம எடுத்துக்கிட்டா இன்னும் பெர்ஃபெக்டா தான் இருக்கு. ஈஸ்வரனுக்கு 2 திருவடிகள் இருக்கின்றனவா. இப்போ இதெல்லாம் எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னா, நாமளும் ஈஸ்வரனோடு ஐக்கியப்படுவதற்காக படிக்கின்றோம். அப்ப நம்ம நாளும் ஈஸ்வரனை மாதிரி ஆகணும்னு படிக்கிறோம். அப்போ உங்களுக்கு மட்டும் என்னவா? உங்களுடைய வாட்சியார்த்தம் பிரகிருதி மாயா, உங்களுடைய லட்சியார்த்தம் ஆத்மா பிரம்மம் புருஷன். உங்களுக்கும் அதுதான், ஈஸ்வரனுக்கும் அதுதான். தெர் இஸ் நோ டவுட் இன் தட். சரியா? மேபி அந்த வாட்சியார்த்தத்துல ஈஸ்வரனுக்கும் நமக்கும் கொஞ்சம் டிஃபரன்சஸ் இருக்கு, அந்த வேஷத்துல டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத தவிர லட்சியார்த்தத்துல அந்த டிஃபரன்ஸ் கூட கிடையாது. சரியா? அப்போ ஈஸ்வரனை வர்ணிக்கும் நோக்கம் என்னவென்றால் அவனோடு நாம் ஐக்கியப்பட வேண்டும் என்பதற்காக. சோ இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, சுத்த சாத்வீகமாக இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரன் ஃபர்ஸ்ட் வர்ணிச்சு முடிச்சாச்சு. அவன் சந்தோஷமாக இருக்கின்றான். அப்ப முதல்ல நம்ம சுத்த சாத்வீக குணத்தை வளர்த்துக்கணும், அவனை மாதிரி ஆனந்தமா இருக்க கத்துக்கணும் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட், இந்த மாயை அப்படின்னா என்ன, இந்த மாயைக்கு அதிஷ்டானமாக இருப்பது என்ன அப்படிங்கிறத தெளிவா புரிந்து கொண்டு நீ இந்த மாயையில இருக்கணும். அப்ப மாயையில இருக்கிறது யாரு? ஈஸ்வரன். ஈஸ்வரன் எப்படி இருக்கான் அப்படின்னா, தன் 2 திருவடிகளாக, தன் 2 பாதங்களிலே ஒன்றை மாயையாகவும் இன்னொன்றை பிரம்மமாகவும். அப்படின்னா என்ன அர்த்தம்? முழுமையான அந்த உண்மையை உணர்ந்து ஆனால் மாயையிலே இருப்பவன் அந்த ஈஸ்வரன் என்ற விநாயகன். அப்ப இதை புரிஞ்சுக்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா, we should also become like that. இந்த உலகத்தை மாயை என்று புரிந்து கொள், இந்த உடல் மனம் புத்தி என்பதில் நாம் மாயை என்று புரிந்து நீ யாருன்னா பிரம்மம் என்று புரிந்து கொள். இப்போ உனது ஒரு காலடி என்னவா இருக்கணும்? பிரம்மன்ற ஃபீலிங்ல இருக்கணும். இன்னொரு காலு இந்த உடல் மனம் புத்திங்கிற வேஷத்துல இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அப்ப நீ அப்படிங்கிறது இந்த மாயையும் பிரம்மமும் கலந்து நான் இருக்கின்றேன். ஏன்னா பிரம்மம் இல்லைன்னாலும் நான் இருக்க முடியாது, மாயை இல்லைன்னாலும் நான் இருக்க முடியாது. ஏன்னா நான் மாயைக்குள்ள இருக்கேன். நான் ஜீவனை பத்தி பேசிட்டு இருக்கேங்க. ஸோ இந்த ஜீவன் இருக்க வேண்டும் என்றால் பிரம்மமும் இருக்கணும், மாயையும் இருக்கணும். அப்போ எப்படி ஈஸ்வரனுக்கும் கண்டிப்பா பிரம்மமும் இருக்கணும், மாயையும் இருக்கணும். என்ன பேசலாமா? பிரம்மமும் இருக்கணும், மாயையும் இருக்கணும். ஈஸ்வரனுக்கு எப்படி இந்த 2 இருக்குமோ அதே மாதிரி ஜீவனுக்கும் இந்த 2 இருக்கின்றது. ஆனால் ஈஸ்வரன் எப்படி தன் காலடியிலே அதை வைத்திருக்கின்றானோ அப்படி ஜீவன் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதற்காக, ஈஸ்வரனோடு ஐக்கியப்படுவதற்காக இப்படி ஈஸ்வரனை வர்ணித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சரியா? அப்ப பிரகிருதிங்கிறது இயற்கை மாயா, புருஷன் அப்படிங்கிறது பரபிரம்மம். 2ம் சேர்ந்தால்தான் இங்கே உலகம். அந்த உலகத்தின் அதிபதியாக ஈஸ்வரன் இவ்விரண்டையும் புரிந்து கொண்டு இருக்கின்றான். எந்த அளவுக்குன்னா, தன் 2 காலடியிலே அவன் வைத்துக் கொண்டிருப்பின் அழகு அப்படின்னா கம்ப்ளீட்லா இந்த மாயையில அவன் ஒட்டிக்கல, மாயையில அடிமையாகல, இவன் அதற்கு அதிபதியாகவே இருக்கின்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவற்றை உமக்கு கீழே அடக்கி நீர் இயற்கை நிலையில் சகஜாசனம் அமர்ந்து முழு மகிழ்ச்சி மகிமையுடன் பிரகாசிக்கின்றீர். சகஜாசனம் அப்படின்னா என்ன? எஃபோர்ட்டே இல்லாம அமைதியாக உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். நீர் எந்த அளவுக்கு இந்த 2ஐயும் உங்களுக்கு அடிமையாக வைத்திருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் இயற்கை நிலையில் சகஜாசனம் அப்படின்னா இந்த இடத்துல மறுபடியும் பிரம்மத்துக்கு போற மாதிரி இருக்கு. இதை எப்படி எடுத்துக்கலாம் சுதா, நீயே சொல்லு. ஆனா அவர் தான் பரபிரம்மம்ங்கிறதையும் மறக்காம மாயையிலும் அவர் ஈஸ்வரன் அப்படின்னு வேஷம் எடுத்து 2 திருவடியில வச்சு அதையே அவர் அவ்வளவு இதா அவற்றை உமக்கு கீழே அடக்கி அவ்வளவு இதா அவர் மறக்காம இந்த 2மே மறக்காம அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இத அவர் எப்படி இருக்காருன்னா, எஃபோர்ட் எடுத்து பண்றாரா அப்படின்னா, நீ ஏதாவது ஒரு உட்காரு அப்படின்னா ஒரு எஃபோர்ட்டே இல்லாம நம்ம ஒரு ஒரு ஆசனத்துல உட்காருவோம். சோ அதே மாதிரி அவர் எந்தவித எஃபோர்ட்டும் இல்லாம இயல்பா அவர் நித்திய முக்தனா அதையும் மறக்காம இந்த மாயை ஈஸ்வரன் அப்படின்னு வேஷத்தையும் மறக்காம அவர் 2ஐயுமே அவ்வளவு அழகா இயல்பா சகஜமா அவர் இருக்காரு அப்படின்னு புரியுதுங்க. தேங்க்யூ, எனக்கு அக்செப்டபிளாவே இருக்கு. ஸோ என்ன சொல்ல வரான்னா,
இந்த ஜீவன் வந்து இயற்கையிடம் இறைவனிடம் தன்னை ஒப்படைத்து விட்ட பிறகு இந்த உடல் மனம் ஆட்டோமேட்டிக்காக இயங்கும் அதிசயத்தை காணலாம்னு அடிக்கடி நான் சொல்லிட்டே இருக்கேன் இல்லையா. அப்போ அந்த ஜீவன் வந்து மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்கா இயங்குவான், இயக்குபவன் அவன் இயக்குபவனாக எப்போதும் இருக்கான். அப்படிங்கிறதுனால அவன் ரொம்ப கஷ்டப்படுவான். அவன் எப்போதும் எஃபோர்ட் எடுத்துட்டு இருப்பானோ அப்படின்னு நமக்கு நினைக்க தோணும். அது அப்படி அல்ல. அது கூட நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். இட்ஸ் அ சிஸ்டம் அப்படின்னு சொன்னோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காவே இந்த கர்மாவை எப்படி நடக்க வேண்டும் என்பது ஆட்டோமேட்டிக்காவே ப்ரோக்ராம் ஆகி ப்ராசஸ் ஆகி, அதாவது இறைவனுடைய சப்கான்சியஸ் மைண்ட்னு வச்சுக்கோங்களேன். இறைவனுடைய சப்கான்சியஸ் மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா இந்த எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கு. அவர் கான்சியஸ்ல எஃபோர்ட்லெஸ்ஸா எல்லாத்தையுமே ஆனந்தமாக ரசித்துக் கொண்டிருக்கிறார், எல்லாத்தையும் ரட்சித்துக் கொண்டிருக்கின்றார். அப்படிங்கிற மாதிரி தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதே தான் நாம இங்க எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இயற்கை நிலையில் சகஜாசனம் அமர்ந்து முழு மகிமையுடன் பிரகாசிக்கின்றார்னு சொல்லும் போது அவர் இந்த இரண்டையும் தன் காலடியில் வைத்து அவருடைய டியூட்டி ஒன்று இருக்கு, அதை பெர்ஃபெக்டா பண்ணிட்டு இருக்காருன்னா பெர்ஃபெக்டா அழகா அமைதியா உட்காந்துட்டே பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நான் புரிந்து கொண்டால் போதும் நினைக்கிறேன். யாருக்காவது டவுட்ஸ் இருந்தா மட்டும் கேட்டுக்கோங்க. இதுல நம்ம ஜீவனுக்கு புரிந்து கொள்வது மிகவும் எளிது. ஏன்னா நம்ம சகஜாசனத்துல இருக்கும்போது டவுட்டே வராது. நமக்கு தேவையே இல்லையே, நமக்கு எஃபோர்ட் எடுக்கிற அவசியமே இல்லையே. ஸோ தேர்ஃபோர் நமக்கு கன்ஃபியூஷனே வேண்டாம். ஜீவன் வந்து சகஜாசனத்துல தான் இருக்கணும். ஞாபகத்துக்காக சமணம் போட்டு உட்காருங்க நான் சொல்ல வரல. உங்க மனசையும் புத்தியையும் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். நீங்கள் எதுவும் செய்யாமல் இருங்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஐ திங்க் போதும் நினைக்கிறேன். போலாமா அடுத்து? ஓகேண்ணா போலாம். அதுனா இது வச்சுன்னா இப்போ வந்து நம்ம இப்ப ஜீவனா இருக்கும்போது இப்ப நம்ம வீட்டுல வந்து குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா சகஜமா இருந்து அவங்களுக்கு என்ன தேவை ஏது அப்படின்னு நம்ம ரொம்ப சகஜமா அதை வந்து கவனிச்சுட்டு இயல்பா இருக்கும். சின்ன குழந்தைங்களா வச்சுக்கலாம். அந்த அந்த ஃபோக்கஸ் வந்து அங்க கவனிக்கணும். அது என்ன நடந்தாலும் அது தப்பு பண்ணாலும் ரைட் பண்ணாலும் இயல்பா இருக்கும். இது நம்ம ஜீவநிலை. ஈஸ்வர நிலையில அப்பெல்லாம் ஒரு கொஸ்டின் கேட்டேங்கன்னா, ஈஸ்வர நிலையில தான் இந்த இந்த சிருஷ்டில இந்த இந்த வார் நடக்குது இல்லையா, இதையும் அவன் சகஜமா அவனோட அந்த வார வந்து ரெண்டுமே அவன் காலடி இருந்துட்டு ரசிச்சுட்டு அவன் தான் நடத்துறான். ஆனா சகஜ நிலையிலிருந்து தான் தான் நடத்துறோங்கிற அந்த ஃபீலும் கிடையாது, தான் தான் நடத்தி வைக்கிறோம்னு கிடையாது. சகஜமா அவர் வந்து அதை ரசிச்சுட்டு இருப்பாரு, பார்த்துட்டு இருப்பாரு, போட்டே இல்லாம. கண்டிப்பா. சரி, அடுத்த இதுக்கு போலாம். உம்மை ஒரு கணம் தரிசித்தால் போதும், கண்ணுக்கு தெரியும் தடைகள் அனைத்தும் விலகும். உமது கையில் உள்ள கோடரி உலகப்பற்று என்னும் கயிற்றை அறுத்து எரியவே இருக்கின்றது அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு வர்ணனை சென்று கொண்டிருக்கிறது. ஸோ குரு வந்தனம் அப்படின்னு ஆரம்பிச்சு தன் குருவை ஈஸ்வரனாக விநாயகனாக பாவித்து ஏக்நாத் மகாராஜ் வந்து வர்ணித்து கொண்டு வருகின்ற வேலையிலே எந்த பர்டிகுலர் இடத்துல இது வரைக்கும் முழுக்க அந்த அத்வைத சித்தாந்தத்தை வெளுத்து வாங்கிட்டு இருந்தார். இங்கே முழுக்க முழுக்க கிருஷ்ண உணர்வை அற்புதமாக தெளிவுபடுத்துவதாக நான் உணர்கிறேன். கிருஷ்ணா ஃபீல் அப்படிங்கிற பேர்ல நான் அடிக்கடி என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, நீ கண்ணனா இந்த உலகத்தை பார்த்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா நீ எல்லாத்தையுமே வரமா பார்ப்ப, சாபமா பார்க்க மாட்டே சொல்லியிருப்போமா இல்லையா? இப்ப கண்ணுக்கு தெரியும் தடைகள் அனைத்தும் விலகும்னா என்ன அர்த்தம்? எல்லாமே காணாம போயிடும்னு அர்த்தம் இல்லை. உனக்கு எப்பேற்பட்ட தடைகள் ஏற்பட்டாலும் அந்த தடைகளை நீ சாபங்கள் என்று எண்ணாமல் அதை வரங்கள் என்று எண்ணும் அற்புதம் கிடைக்கும். அனைத்தும் கண்ணன் என்று உணர்ந்த மாத்திரத்திலே ஒரு கணம் தரிசித்தால் போதும்னா என்ன அர்த்தம்? இந்த உலகமே என் கண்ணனே என்று புரிந்து கொண்டு தரிசித்தால் போதும்னு அர்த்தம். சரியா? உலகமாக விஸ்தாரம் அடைந்திருப்பது என் கண்ணனே, என் உலகத்தை ஆட்டுகிறதும் அவன் கண்ணனே, ஆடுவதும் கண்ணனே என்று முழுமையாக கிருஷ்ண உணர்வில் திளைக்கும் போது அங்கே அவன் வில்லனாய் வந்தாலும் அல்லது எந்த வேஷத்தில் வந்தாலும் எனக்கு எத்தனை தடைகள் கொடுத்தாலும் அவைகள் எனக்கு தடைகளாக தெரியாது. அப்ப தடைகள் விலகுகிறது. அப்ப எல்லாமே எனக்கு என்னவா மாறும்? எவ்ரி டிஃபிகல்டி இஸ் பிகமிங் an opportunity for me to grow அப்படின்னு சொல்ற மாதிரி தடைகள் அனைத்தும் படிக்கற்களாக மாறுகின்ற ஒரு அதிசயம் நிகழும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது எப்ப சாத்தியமாகுது? இஃப் யூ லுக் அட் எவ்ரிதிங் as கிருஷ்ணா, கண்ணனாக, விநாயகனாக, அனைத்தும் ஈஸ்வரனாக
உன்னால் காண முடிகின்ற நொடியில், அந்த தரிசனம் கிடைத்த நொடியில், கிருஷ்ணாவில் உனக்குள் மலர்ந்த நொடியில் உனக்கு கிடைக்கும் அற்புதம் என்ன தெரியுமா? தடைன்னா என்னப்பா அப்படின்னு கேட்ப. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பிருந்தா கிட்ட இதுதான் சொல்லிட்டு இருந்தேன். எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல சொல்றதுதான், யூ ஆர் an excellent opportunity-மா, தவறிக்கூடையதை சாபம் என்று நினைக்காதே. வேறு கதி இல்லாமல் நீ அவனை பற்ற வேண்டியதற்கு வேறு தருணம், நீங்க வேற வழிய சான்ஸே இல்லை, நீ பற்றித்தான் ஆகணும் என்ற நிலையில் இருக்கின்றாய் என்பதை புரிந்து கொள். அவனன்றி அணுவும் அசையாது என்பதும் உனக்கு தெரியும். அசைப்பதெல்லாம் உன் நன்மைக்கே என்பதும் உனக்கு தெரியும். எப்படியெல்லாம் அசைக்கின்றான் என்பதையும் உணர்ந்து பார்த்தால் அவன் மகிமையை உணர்வான். என்ன சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா சொல்றாங்க, தி சஃபரிங் a lot, பட் ஃபார்ச்சுனேட்லி ஒரு நல்ல, நீ சொல்லுவாள் இந்த உமா சுதா சொல்லுவாள்ல, கண்ணன் எனக்கு இவ்வளவு பெரிய டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிறத கொடுத்தா கூட எம்ஜிஎம்ங்கிற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலை கொடுத்து அவனை எப்படியெல்லாம் என்னை கவனிச்சுக்கிட்டான் தெரியுமா, எத்தனை டாக்டர் வடிவங்களிலே என்னை எப்படியெல்லாம் கவனித்தான் தெரியுமா அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. The same thing is happening for her. சரியா? ஒரு சைட்ல அவளுக்கு உடம்பளவுல பயங்கரமான ஒரு வேதனையை உண்டு பண்ணினாலும் ஹைஃபை ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்து அவளை பார்த்துக்கக்கூடிய ஒரு வசதி அவளுக்கு கொடுத்திருக்கின்றான் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல எல்லாருக்குமே அவளா சொன்ன வார்த்தை அது. நான் அந்த கிருஷ்ணா ஃபீலை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ண அவளா சொன்ன வார்த்தை என்னன்னா, உண்மைதானண்ணா, ஒரு பக்கம் அவன் என்னை சோதித்தாலும் ஒரு பக்கம் அவன் தாங்குகின்றதை என்னால் மறக்க முடியுமா? இப்ப இந்த பக்கம் அந்த தாங்காம அதோ கதின்னு விட்டுட்டு இருந்தான்னா என் கதி என்னவாயிருக்குமோன்னு எனக்கு தெரியலையே என்ன அப்படின்னு சொன்னான். வேற நான் ராதன் கிட்ட பேசினதை நான் நினைவுபடுத்தினேன். ஆமா, உனக்கு ஒரு சைட்ல உனக்கு துக்கத்தை கொடுத்தா கூட உன் மகளையும் தங்கச்சியையும் உங்க அக்காவையும் தங்கச்சி அக்காவோ ஏதோ ஒண்ணு கொடுத்து உன்னை பக்கத்திலேயே இருந்து அழகா பார்த்துட்டு தானமா இருக்காங்க, அதோ கதைன்னு விட்டுட்டா போயிட்டாங்க. ஸோ ட்ரை டு சி வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர். அதாவது அவன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் ஆட்டுறான். நீ ஒன்றும் சுதாமா கிடையாது, உன்னை பட்டினி போட்டு வெளுத்து வாங்குறதுக்கு. நீ எல்லாம் தாங்க மாட்டேன்னு அவனுக்கு தெரியும். அப்ப இவளுக்கு எந்த அளவுக்கு அடிக்கணும், அப்படி அடிக்கும்போது எந்த அளவுக்கு தாங்கணும். இந்த தாய் குழந்தைய அடிக்கும்போது அடிச்சுட்டு உடனே கொஞ்சிடுவாளாம். ஏன்னா அவனுக்கு உணர்த்தணும், அவன் அன்பை கொண்டுதான் அவளை திருத்த வேண்டுமா. ஆனா அன்புல திருத்தினான்னு அவன் செல்லம், அதாவது கேட்க மாட்டேன்றான். பொட்டுன்னு ஒரு போட வேண்டியது. அதுக்கப்புறம் அம்மா ஏன் அடிச்சான்னு இப்பயாவது புரியுதாடா கண்ணா என்று கொஞ்சிருது. இப்படி கண்ணன் எப்படியெல்லாம் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை பார்க்க வேண்டாமா? ஒரு சைடு என்னை வியாதி கொடுத்து விட்டானே என்று நினைக்கின்றாயே தவிர அந்த எதற்காக கொடுத்தான் அந்த தாய் புரிஞ்சுக்கணும்ல, அந்த மகன் புரிஞ்சுக்கணும்ல. ஏன் அடித்தாலும் புரிஞ்சுக்கணுமா இல்லையா? எத்தனை அன்போடு அவன் தாங்குவானா தாங்க மாட்டான்னு அந்த தாய்க்கு தெரியாதா? எந்த அளவுக்கு தாங்குவான் என்று புரிந்து கொண்டுதானே அவள் அடிப்பார். அப்படித்தானடா அடிச்சுக்கிட்டு இருக்கான், இதையெல்லாம் உணர மாட்டாயா என்று கேட்டதையெல்லாம் இங்க நான் நினைவுபடுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா தடை எப்படிங்க இருக்கும்? அது தடையானி எப்படி பார்த்தாதானே, எப்படி எண்ணத்தினுடைய ஐடென்டிபிகேஷன் தான் உனது சுகதுக்கமாக மாறுகிறது என்று சொன்னோமோ, உனது எண்ணத்தில் ஈஸ்வரனை புரிந்து கொண்டு அவனது அன்பினை புரிந்து கொண்டால் அக்கணமே உனது அகங்காரம் கரைகிறது, விளைவாக அன்பு மலர்கிறது, அதன் விளைவாக ஆனந்தம் மலர்கிறது. இவை அனைத்தும் எங்கே நிகழ்கிறது? அனைத்தையும் கண்ணனால் காணும் போது நிகழ்கிறது. அவன் அன்றி அணுவும் அசையாது என்று புரியும் போது நிகழ்கிறது. அவன் அசைப்பதெல்லாம் என் நன்மைக்கே என்று புரியும் போது நிகழ்கிறது. ஆதலால் உம்மை ஒரு கணம் தரிசித்தால் போதும், கண்ணுக்கு தெரியும் தடைகள் அனைத்தும் விலகும். உமது கையில் உள்ள கோடரி உலகப்பற்று என்னும் கயிற்றை அறுத்து எரியவே இருக்கின்றது. ஆக்சுவலி கிருஷ்ணனை நம்ம இந்த இன்னைக்கு விநாயகனை நம்ம வர்ணிக்கிறோம், கிருஷ்ணனை வர்ணிக்கிறோம், இந்த ஈஸ்வரனை வர்ணிக்கிறோம். வாட் இஸ் தி எசன்ஸ், வாட் இஸ் தி பர்பஸ் அப்படின்னா, அவன் அன்பை உணர்ந்து அவனிடம் சரணாகதி செய்து உன் அகங்காரத்தை அறுத்து விட வேண்டும், அது நோக்கம்னு சொல்லிட்டோம். பட் இந்த உருவத்திலேயே காட்டணும்ல, ஏன் கையில கோடலி வச்சிருந்தாரு அப்படின்னு. குடிச்சுக்கூடா இந்த ஞானம் என்று அறிவாளால் உனது அறியாமையை வெட்டி வீழ்த்தி விடு அர்ஜுனா. அந்த ஸ்லோகத்தோட ஒரு ரெஃப்ளெக்ஷன் தான் இங்க. சரியா? இங்க கோடரின்னு வந்திருக்கு. சரியா? அப்போ என்னை பார்த்த உடனே ஞானம் என்ற இந்த அறிவால் உன் கண்ணுகளுக்கு தெரிய வேண்டும், அஜ்ஞானம் இயலாதவாறு அது உனக்குள் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தான் சொல்றாரு. ஸோ பாடிங்கிற அந்த ஐடென்டிபிகேஷனை விடணும். அதுக்கு நீ ஃபர்ஸ்ட் ஈஸ்வர சரணாகதி பண்ணணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுதா கேட்கும்போது இந்த கேள்விக்கு நான் அதான் பதிலா சொன்னேன். அண்ணா, இஸ் இட் பாசிபிள் டு டைரக்டே கோ டு தி சாட்சி பாவத்துக்கு போக முடியுமான்னா,
ஈஸ்வர சரணாகதி பண்ணாம போறதுன்றது வெரி 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 டிஃபிகல்ட். போக முடியாதுன்னு நம்ம யாரும் சொல்ல முடியாது. பட் ஈஸ்வர சரணாகதிங்கிறது ஈஸியஸ்ட் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் அதில் தான் நம்ம ஜெயிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சாட்சி அப்படிங்கிற இந்த உடல் மனதையே விட்டு போகும் அந்த நிலை நமக்கு வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட அந்த ஒரு விஷயத்தை உணர்த்துகின்றான் அந்த கோடலியை வைத்துக்கொண்டு. ஸோ உலகப்பற்று என்னும் கயிற்றை அறுத்து எறியவே இருக்கிறது. உலகப்பற்று ஏன் வருகிறது? உடலையும் மனதையும் நான் என்று நம்பியதால் வந்தது. நான் வேறு அவன் வேறு என்று சொல்லதால் வந்தது. இருமை என்ற அறியாமையால் வந்தது. அந்த இருமை அறியாமை ஒழிய வேண்டும் என்றால் ஞானம் என்ற அறிவால் உனக்கு வேண்டும். அத்வைத சித்தாந்தம் உனக்கு புரிய வேண்டும். ஆதலால் எப்போதும் ஞானம் என்ற கோடலியை கையில் பிடித்துக் கொள்ளடா. அறியாமை எங்கேனும் தென்பட்டால் தப்புன்னு அறுத்து விடடா என்று விநாயகனை பார்க்கும்போது புரிந்து கொள்ளப்பா என்று விநாயகன் உணர்த்துவதாக புரிந்து கொள்ளலாம். நெக்ஸ்ட் போலாமா? பக்தியுடன் உம்மை நேசிக்கும் பக்தர்களை நீர் நேசிக்கின்றீர். உமது அங்குஷத்தால் அவர்களை பற்றி இழுத்து பிறவி தலையிலிருந்து விடுவித்து உம்மிடம் சேர்த்துக் கொள்கிறீர். இதன் பகவத்கீதை படிச்சுட்டு இருக்கோமா இல்லைன்னா பாகவதம் படிச்சுட்டு இருக்கோமான்னு டவுட்டா இருக்குல்ல. சோ கண்ணன் எப்படியெல்லாம் பக்தர்களை நேசிப்பான்னு ஞானதேவர் எப்படியெல்லாம் வர்ணிச்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். அதே விஷயத்தை இங்கே ஏக்நாதர் பதிவு செய்கிறார். பக்தியுடன் உண்மை நேசிக்கும் பக்தர்களை நீர் நேசிக்கின்றீர் மொட்டையா தான் சொல்லியிருக்காரு. நம்ம ஞானதேவர் என்ன சொன்னாரு? டேய், நீ என்னிடம் சரணடைந்தால் உன் பாத தூளியை என் தலைமேல் வைத்து ஆடுவேன். உன் ஏக சேமம் முழுவதையும் நான் பார்த்துக் கொள்வேன். நீ ஆசைப்பட்டதையெல்லாம் நான் நிறைவேற்றி தருவேன். வேற லெவல்ல வர்ணிச்சு தள்ளியிருப்பாரு. சோ பக்தர்கள் ஆனால் போதும் அந்த பகவானுக்கு பித்தே பிடிச்சு போயிடும். அப்படி சந்தோஷப்படுவான் என்பதை எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஸோ அதே விஷயத்தை தான் இந்த இடத்தில் பதிவு செய்திருக்கிறார். ஸோ பக்தியுடன் உன்னை நேசிக்கும் பக்தர்களை நீர் நேசிக்கின்றீர். அது டசன்ட் மீன் தட் பண்ணா மற்றவங்களை அவர் நேசிக்கலையான்னு நீங்க கேட்கக்கூடாது. அவர் எல்லாத்தையும் தான் நேசிச்சுட்டு இருப்பார். நீ பக்தியே இல்லாம இருந்தாலும் அவர் உன்னை நேசிச்சுட்டு தான் இருப்பார். ஆனா நீ மட்டும் பக்தன் ஆகிவிட்டால் அவர் உன்னை மிக மிக அவரே வந்து பித்து பிடித்த அளவுக்கு உன்னை நேசிப்பார். அப்படின்னா இப்போ என்ன சொல்றதுன்னு தெரியல, எப்படி இதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு தாய்க்கு 2 குழந்தைகள் இருக்கின்றன. 2 குழந்தைகளையுமே தாய் நேசிக்கும் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஒரு குழந்தை தாயிடத்தில் சரணாகதியில் இருந்து கொண்டு சொல்வதற்கு முன்னால் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கின்றது என்றால் அந்த குழந்தையை நினைக்கும் போதே அவள் பூரித்து போகிறாள் அல்லவா? அதற்காக அடுத்த குழந்தையை வந்து அவள் வெறுக்கிறான்னு அர்த்தம் கிடையாது. இன்ஃபேக்ட் அதிகமான கேர் அந்த குழந்தைகிட்ட தான் எடுத்துப்பா. ஆனா எங்க சந்தோஷப்படுவா? ஐயோ இந்த பையன் இப்படி இருக்கானே அப்படின்னு ஒரு ஃபீல் வேற வந்து தொலைது இல்லைங்க. எங்கெங்க சந்தோஷப்பட முடியுது இந்த பக்தி இல்லாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது? அப்ப கண்ணனுக்கு ஒரு வருத்தம் தானே நம்ம கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அட லூசு பசங்களா, நான் தான் இருக்கேன்லடா, ஏன்டா அப்படி கஷ்டப்படுறீங்க? அப்ப அந்த தாய் அந்த பையனை பார்த்து சொல்லுவாள்ல, ஏன்டா நான் இருக்கேன்டா, என்ன நம்புடா, ஏன்டா நீயா உன்னை நம்பிட்டு இப்படி சஃபர் ஆயிட்டு இருக்கு? அந்த தம்பியை பாடுறா, சரணாகதி இந்த பக்தனை பாடுறா, அவன் எப்படிடா இருக்கான் என்று அந்த தாய் புலம்புவது போல் நம் கண்ணன் நம்மை பார்த்து புலம்ப வேண்டியது இருக்கின்றது. சோ உமது நீர் நேசிக்கின்றீர். ஸோ நேசிக்கின்றீர் அப்படின்னு சொல்லும் போது அவர் எல்லோரையும் தான் நேசிக்கின்றார். அந்த நேசத்தின் காரணமாக நமக்கு கிட்ட பக்தி இல்லைன்னா நம்ம கிட்ட அதிக அக்கறையும் எடுத்துக்கொள்கிறார். ஆனால் எப்போது மகிழ்வார்? நீ அந்த கண்ணனை புரிந்து கொண்டு சிரித்தால் அல்லவோ மகிழ்வார். நான் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கா? ஒரு தாய் தன் குழந்தையின் நோய் போக வேண்டும் என்பதற்காக மிகவும் கசப்பான கஷாயத்தை மிகவும் மன வருத்தத்தோடு ஐயோ குழந்தைக்கு கசக்குமே என்று மனம் எண்ணிக்கொண்டு அந்த குழந்தைக்கு கொடுக்கும் போது அந்த குழந்தை அந்த தாயின் அன்பை முழுமையாக புரிந்து கொண்டு என் தாயை நான் மகிழ்விக்க வேண்டும் என்றால் இந்த கசப்பையும் நான் அருமையாக சுவைக்க வேண்டும், என் தாயின் அன்புக்கு நான் பிரதிபலனாக நான் ஆனந்தமாக வாழ்ந்து காட்டுவேன் என்று சொல்லிக்கொண்டு அந்த கசாயத்தை ஆனந்தமாக பருகினால், சிரித்துக்கொண்டே புன்னகையுடன் தாயை நோக்கி கொண்டே பருகினால் அந்த தாய் அந்த அன்பை கண்டு, அந்த சிசுவின் அன்பை கண்டு, அந்த சிசுவின் ட்ரஸ்ட் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. ஆஹா, என் குழந்தைக்கு என் மேல் எத்தனை நம்பிக்கை,
நான் அவள் நன்மைக்கு மட்டுமே செய்வேன் என்று புரிந்து கொண்டு என்னை பார்த்து சிரிக்கின்றதே. ஆனால் கொடுத்ததோ கசாயம். ஆனால் அதையும் புரிந்து கொண்டு என் அன்பை புரிந்து கொண்டு என்னை பார்த்து சிரிக்கின்றது என்றால் அப்படின்னு நினைக்கும் போது அந்த தாய்க்கு எவ்வளவு ஒரு பொறுப்பு வரும். அப்படித்தானே நம்ம கண்ணனுக்கு வரும். அட பண்ணுங்களேப்பா பக்தி, உங்களுக்காக இல்லைனாலும் உங்களையே வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த கண்ணனுக்காகவாவது பண்ணணும்ல, கொஞ்சமாவது நன்றி உணர்வு இருந்தா பண்ணணும்ல, பண்ணுவேங்கன்னு நம்புவோம். சரியா? சோ பக்தியுடன் உண்மை நேசிக்கும் பக்தர்களை நீர் நேசிக்கின்றீர். உமது அங்குசத்தால் அவர்களை பற்றி இழுத்து பிறவித் தலையிலிருந்து விடுவித்து உம்மிடம் சேர்த்துக் கொள்கிறீர். இதுல ஒரு பியூட்டி இருக்குங்க. நீங்க பக்தன் அப்படின்னு நீங்க ஒரு தடவை ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிட்டர்ன் பேக் எல்லாம் கிடையாது. நீங்க ஒரு தடவை கையை நீட்டுற வரைக்கும் தான். கைய கண்ணா அப்படின்னு நீட்டிக்கோங்க, அவன் பிடிச்சிப்பான். அதுக்கப்புறம் நீங்க அதுக்கப்புறம் விடணும்னு நினைச்சாலும் அவன் விட மாட்டான். நீங்க விடணும்னு நினைக்க மாட்டீங்க, ஆனா நினைச்சாலும் அவன் விட மாட்டான். சோ ஏன்னா அவன் கையில தான் அந்த கர்மா கொடுக்குற இது இருக்குல்ல. எப்படியாவது அந்த பக்தியை மெருகேற்றி கொண்டே போவானே தவிர அந்த பக்தியை அளிக்கும் வகையில் அவன் செயல்பட மாட்டான். பக்தியே இல்லாதவனுக்கும் கூட பக்தியை கொடுக்கும் வகையிலே அவன் கர்மாவிலே விளையாடி கொண்டிருக்கின்றானே. பக்தி வந்த பிறகு அதை மெருகேற்றாமல் அதை அழித்து விடுவானா என்ன? ஆதலால் ஒரு முறை உனக்குள் பக்தி ஊற்றெடுக்குமே ஆனால் அதன் பிறகு அதை மெருகேற்றி அவனோடு இருக அணைத்துக் கொள்ளும் வரைக்கும் அத்தனையும் அவனே செய்வானடா. இனிஷியேட்டிவ் ஆனா நீ தான் பண்ணி ஆகணும்பா. ஏன்னா அவனுக்கு சுதந்திரத்தை கொடுத்துட்டான்ல, அவன் இஷ்டப்படி வாழலான்னு. அதனால நீ அகங்காரத்துல லூசா விழுந்துட்டு இருக்கும் போது பாவம் வருத்தம் தான் பட முடியும். ஆனால் ஒரு கணம் கண்ணா என்னை எடுத்துக்கொள் என்று நீ ஒப்படைத்து பார், பிறகு அவன் பிடித்துக் கொண்டு மொத்தமாக உன்னை ஞானியாக்கி விடுவான். சரியா? So this is what it has been told here. உமது அங்குஷத்தால் அவர்களை பற்றி இழுத்து பிறவி தலையிலிருந்து விடுவித்து உம்மிடம் சேர்த்துக் கொள்வது. இது ஏன் இங்க அங்குஷம்னு சொல்லப்பட்டது தெரியுமா? யானைக்கு அங்குஷம்னா என்னன்னு தெரியுமா? அந்த அங்குஷத்தை பார்த்துருச்சுன்னா சொன்னதெல்லாம் செய்யும். பாசக்கயிறு மாதிரின்னு வச்சுக்கோயேன். சோ அது வீம்பே பிடிக்காது, என்ன சொன்னாலும் செய்யுமா. சரியா? அப்படி ஒரு முறை நான் பக்தி பாவத்திற்கு வந்துவிட்டால் கண்ணனால் ஈர்க்கப்படுவே. அங்குஷம் அப்படின்றத பார்த்த உடனேயே யானை எப்படியெல்லாம் அது மண்டையாடிதான் அந்த மாதிரி கண்ணன் கீதையிலே சொன்னபடி நான் வாழ்வேன் என ஈர்க்கப்படுகின்றேன் அல்லவா. விளைவாக பிறவி தலையிலிருந்து விடுவித்து ஆட்டோமேட்டிக்காக அவனோடு ஐக்கியப்படுத்திக் கொள்கின்றான், என்னை ஞானியாகவும் மாற்றுகின்றான் என்று இந்த 12வது ஸ்லோகம் சொல்லுகின்றது. இதில் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஏதாவது தோன்றினால் சொல்லவும். சரி, 13 போயிடலாமா? மறுபடியும் இந்த அங்குசம் வச்சு அவர் எப்படி இழுக்கிறாரு? அங்குசம் அப்படிங்கிறது அவருடைய அன்பு அப்படின்னு எடுத்துக்க கூடாதா? அதைத்தான்டா சொன்னேன், அங்குசம் என்றால் அன்பு. தெளிவா சொல்லலையோ நானு? தேங்க்யூ. அங்குசம் என்றால் இந்த இடத்திலே கண்ணனின் அன்பு என்று புரிந்து கொள்ளுங்கள். ஒரு முறை கண்ணனின் அன்பை புரிந்து கொண்டால் நீ தலையில நின்னாலும் அவனை விட்டு பிரியவே முடியாது. ஸோ தட் இஸ் ஏன்னா லவ்வோட பவரே அதுதானேங்க. கிருஷ்ணாவை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? He has been getting attracted by everyone just because of love அப்படின்னு தானே சொன்னோம். அவன் அழகா இருக்கான்னு இல்லைங்க, அவன் கருப்பனா இருப்பானாங்க, அவன் அழகுக்காக அத்தனை பேர் மயங்கினாங்க. சோ அவன் அன்பை கண்டு இந்த ஒட்டுமொத்த கோபிகள் மட்டும் இல்லை, எத்தனை பேர் மயங்கினாங்கன்றது ஸ்டோரியை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அது எது வசீகரித்தது அப்படின்னு சொன்னா அன்பொன்றி வசீகரிக்கும் சக்தியாக இருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கண்ணன்ட்ட ஒரு கொஞ்சம் செல்ஃபிஷா கொஞ்சம் என்ன பீத்திக்கிறேன், அந்த கண்ணன்ட்ட இருக்கிற ஒரு 10% அன்பு கூட என்கிட்ட இல்லை. இந்த அன்புக்கே ஒரு 4-5 வசியமாய் கிடக்கு. அப்படிங்கிறப்போ அந்த அன்பு நமக்குள் முழுமையாக மலர்ந்தால் எப்படி இருக்கும் இமேஜினே பண்ண முடியலையே. ஸோ தேர்ஃபோர் அன்புதான் ஒருவர்களை முழுமையாக வசீகரிக்கும். இன்னும் அதிகாரம் பண்ணலாம், அதெல்லாம் நிரந்தரமா இருக்குமா அப்படின்னா நிரந்தரமா இருக்கவே இருக்காது. இன்னைக்கு கணவன் மனைவியை அடிமைப்படுத்துகிறேன், அதாவது ஆசையிலே நாம் வீழ்த்த முடியுமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா இட்ஸ் இம்பாசிபிள். அன்புக்கும் ஆசைக்கும் அப்படி என்னப்பா டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ணன் எப்போதும் நிறைந்தவன், பேரின்ப கடல்.
அந்த பேரின்ப கடல் எனக்கு, அதாவது என்னால் அந்த பேரின்ப கடலுக்கு ஆகப்போவது ஏதாவது இருக்கா? ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஆனா அவன் என்னமா சொல்லிட்டு இருக்கான், நீ மட்டும் என்கிட்ட சரண்டர் ஆயிட்டேன்னா நான் அப்படி சந்தோஷப்படுவேன், இப்படி சந்தோஷப்படுவேன், நான் தலைமையில வச்சு ஆடுவேன், ஆக ஓகன்னு ஏதோ கேட்கறதுக்கு பாத்தீங்கன்னா என்னமோ அவன் கிட்ட வந்து ஆனந்தம்ன்றதே இல்லாத மாதிரியும், அவன் எம்டி மைண்டில் இருக்கிற மாதிரியும், நம்ம போய் தான் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரியும். இட் இஸ் நாட் லைக் தட். கண்ணன் மிகப்பெரிய அளவிலே நம்மை ஈர்ப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் பேரின்ப கடல். நம்மால் அவனுக்கு ஆகப்போவது எதுவும் இல்லை. ஆனால் என் துயரத்தை கண்டு பொறுக்க முடியாமல் நானும் அவன் போல் பேரானந்தத்தில் திளைக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால் அவனோடு ஐக்கியமாக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றானே. நான் அவன்கிட்ட சரண்டர் வைப்பான்னா யாருக்குங்க லாபம்? அவனுக்கு என்னங்க லாபம்? சோ உன்னை தலைமையில வச்சு தாங்குறேன் அப்படின்னா அவனுக்கு பாரம் தானே அது. ஆனால் அவன் பாரமாக நினைத்தானா? நம்மை மகிழ்விக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அவன் இப்படியெல்லாம் பேசுகின்றான் என்றார். எனக்கு பேசணும்னு என்னங்க அவசியம் இருக்கு? சோ அவனே கோடீஸ்வரன். இந்த பிச்சைக்காரன் அவனால் ஆக போறது என்னங்க இருக்கு? என்னையும் கோடீஸ்வரன் ஆக்க வேண்டும் என்று அவன் துடிக்கின்றானே. அந்த அன்பை கண்ட பிறகு அவனிடம் ஈர்க்கப்படாமல் எப்படிங்க இருக்க முடியும்? ஜஸ்ட் ட்ரை டு இமேஜின். நீ ஆசையில இருந்தேன்னு வச்சுக்கோயேன், இன்னைக்கு வந்து கணவன் ஆசையோடு, மனைவி ஆசையோடு நோக்குகின்றான். ஆசையோடு நோக்கலாம் ஈர்ப்பு வராதுங்க. நான் உனக்கு அதை பண்ணி போடுறேன், இதை பண்ணி போடுறேன், அப்படி பண்ணி போறேன், என் கூடவே இருந்துரு அப்படின்னு சொன்னா இவன் எம்டியா இருந்து கத்தி கொண்டிருக்கின்றான். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இவள் அரசனாகி விடுவாள், அவன் அடிமையாகி விடுவான். ஆசை எப்போதும் ஒருவரை வசீகரிக்காது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மேலோட்டமாக அப்போதைக்கு வேண்டுமென்றால் வசீகரிக்கலாம். இந்த பொதுவாக காதலன் வந்து காதலியை வந்து நிறைய பேம்பர் பண்ணுவாங்க. நான் அப்படி பார்த்துப்பேன், நான் இப்படி பார்த்துப்பேன், அப்படி கவனிச்சுப்பேன், இப்படி கவனிச்சுப்பேன், அப்படி ஆஹா ஓஹோ. இது எல்லாமே அந்த ஆரம்ப காலகட்டத்துல என்னமோ பெரிய சொர்க்கம் மாதிரி அவங்களுக்கு தெரியலாம். ஆனால் இவனிடத்தில் நிறைவு இல்லை என்றால், இவன் நிறைந்த மனதோடு இல்லை என்று தெரிந்த மாத்திரத்தில், அவளிடத்தில் இவன் பிச்சை வாங்கி கொண்டுதான் இருக்கின்றான் என்று புரிந்த மாத்திரத்தில் அத்தனையும் தவிடுபடுதாக ஒடுங்குகின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்ப நிரந்தரமாக அவன் அன்பிலே நாம் மயங்குவதற்கு காரணம் என்றென்றால் அவன் நிறைந்தே இருக்கின்றான். அவன் நிறைந்தே இருந்து எம்டியான என்னையும் நிறைக்க துடிக்கின்றான். அவனுக்கு ஒண்ணுமே மண்ணாங்கட்டி ஆக போறது இல்லைன்னு தெரிஞ்சா கூட என் மேல் அக்கறை காட்டுகின்றான். and that is the why we are getting attracted towards him என்று புரிஞ்சுக்கணும். ஏன்னா அன்போட சக்திங்கிறது அவ்வளவு ஈஸி இல்லைங்க. அன்பெனும் அங்குசம் என்றால் அது பெர்மனண்டாக உன்னை வசீகரிக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அது ட்ரூத்ஃபுல்லா இருக்கும். நான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தன், அவன் வந்து எல்லாத்தையும் ஆசையோடு அனுப்புவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு ஒரு தாய் இருக்கின்றால், ஒரு தங்கை இருக்கின்றால், ஒரு காதலி இருக்கின்றால். அப்போ அவனுக்கு ஏதாவது ஒரு பெரிய கிஃப்ட் வந்துருச்சு அப்படின்ன உடனே அந்த 3 பேர்கிட்டையும் இவன் என்ன பேசியிருக்கான்? என் வாழ்க்கையே நீதான், என் கடவுளே நீதான் என்று எல்லார்கிட்டையும் சொல்லிடுறது. இப்படி ஆசை வார்த்தையை சொல்லும் போது அவர்கள் பெரிதும் மகிழ்வார்கள். அதன் விளைவாக என்னை மிகப்பெரிய மகானாக பார்ப்பார்கள், என்னிடத்தில் அடிமைப்பட்டு கிடப்பார்கள் அப்படிங்கிறது அவன் எண்ணம். சோ ஆசை வார்த்தைகளை பேசி நாம் அவர்களை மயக்கி விடலாம் என்று நினைப்பது அப்படிங்கிறது. அப்போ ஒரு தடவை அவனுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் வருது. அப்ப அந்த 3 பேருமே மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க, அவனுக்கு டாப் நான் தானே, அப்போ அந்த கிஃப்ட் எனக்குத்தானே வரும் என்று. இப்போ பதறி அடிச்சுக்கிட்டு என்கிட்ட வரான், அண்ணா என்ன பண்றதுன்னு தெரியல, என்னடா எல்லார்கிட்டையும் நான் பாட்டி இப்படி சொல்லிட்டேன், இப்ப 3 பேருமே இந்த கிஃப்ட் நான் தான் அவங்களுக்கு தான் கொடுப்பேன்னு நினைக்கிறாங்க, நான் என்ன பண்ணுவேன், முட்டிக்கிட்டு போய் அழு அப்படின்னு சொன்னேன். சரியா? சோ why அப்படின்னா, why should you போலியா நடிக்க கூடாதுங்க, உண்மையா தானே இருக்கணும். நான் அனைவரையும் சமமாக நோக்குவேன் என்ற அன்பில் அவன் இருந்திருப்பானே. ஆனால் அன்பு எப்போதும் அனைவரையும் சமமாகவே பார்க்கும். உன்னை மட்டுமே தெய்வமாக பார்ப்பேன், நீ எனக்கு சொர்க்கம், நீ எனக்கு கடவுள், மற்றவங்க எல்லாம் உனக்கு கீழே நக்கவா சொன்ன? அது அன்பாடா? அன்பென்றால் அனைத்தையும் சமநோக்கு பார்வையோடு பார்ப்பதல்லவா, எனக்கு எல்லாருமே கடவுள் தான் என்று சொல்வதல்லவா. அப்படி நீ சொல்லியிருந்தேன்னா அவங்களுக்கு இந்த டவுட்டே வந்திருக்காதே. அவன் எல்லாத்தையும் நேசிப்பான், அவன் யாரு கொடுக்கணும்னே கொடுப்பான் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்களே. அப்போ உனக்கு இந்த ப்ராப்ளமே வந்திருக்காதே. இப்ப என்ன ஆகும்? யாராவது ஒருத்தர் கொடுத்தானே மீது 2 பேர் கோவிச்சு போறாங்க, மீது 2 பேர் இவனை மதிக்கவே மாட்டாங்க. அப்ப இவன் சொன்னது பொய்ன்னு தெரியும் போது பயங்கரமான கஷ்டம் அவங்களுக்கு ஏற்படும். சோ இதெல்லாம் ஆசையின் விளைவு என்று புரிந்து கொள்ளுங்கள். ஆசை காட்டி எவரையும் மயக்கிவிட முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஈஸ்வரனாகவே இருந்தாலும் மயக்கிவிட முடியாது. ஆஃப்டர் ஆல் ஜீவன் நீ, உன் கையில் எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும் போது நீ ஆசை வார்த்தை காட்டி மயக்கிவிட முடியுமோ? பட் அன்பாய் மலர்ந்து விட்டால்
எது எப்படி இருந்தாலும் நான் மகிழ்வோடு இருப்பேன் என்று அந்த மகிழ்ச்சியை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னால் அது எப்படி இருக்கு? So therefore try to feel the power of love. அன்பெனும் அங்குஷம் சாதாரண விஷயம் அல்ல. கிருஷ்ண உணர்வின் வாயிலாகவும் அது நிறையவே நம்ம பேசியிருக்கோம். சோ நீங்கள் அன்பாக மலர்ந்தால் அந்த அப்படி இல்லை, கண்ணனுடைய அன்பு உங்களை அன்பாக மலர வைக்கும்னு சொல்றாங்க. நீங்க எவ்வளவு வேணா ஆசையோட போங்களேன். கோபிஸ்கெல்லாம் அவங்க கிட்ட ஆசையோட தானே போனாங்க. ஆனா அவனிடம் அன்பு இருந்தது. ஆதலால் அன்பின் வலிமை இந்த ஆசைகளை எல்லாம் அன்பாக மாற்றியது. ஆசை ஒருவனை அன்பாக மாற்றாதுங்க, அன்பு தாங்க ஆசையை கூட அன்பாக மாற்றிவிடும். ஆசை எப்படிங்க அன்பா மாறும்? சோ இட் இஸ் நாட் பாசிபிள். சோ அந்த வகையில அன்பின் மகத்துவத்தை புரிந்து கொள்வோம். இந்த விநாயகனின் அங்குஷம் என்பது அன்பு, ஈஸ்வரன் என்பது அன்பை உருக்கொண்டவன். ஆதலால் அவனிடம் இழுத்து ஆக்கிரஷித்து நம்மை பிறவித்தலையிலிருந்து சேர்த்து அவரிடம் சேர்த்துக் கொள்ளுகிறார், விடுபட்டு அவரிடம் சேர்த்துக் கொள்ளுகிறார் என்று புரிந்து கொள்ளலாமா? ஓகேண்ணா. விளக்கட்டையை பார்க்கலாமா? அடுத்து சந்தேகமின்றி. ஓகே ஓகே, இந்த ஒண்ணு சந்தேகமின்றி பற்றற்ற நிலையில் இருப்பவர்களின் இன்பத்தை நீர் அதிகரிக்கிறீர். அவர்களுக்கு ஹரி ஆனந்தம் என்னும் மோதகத்தை உமது சொந்த கையாலேயே வழங்கி திருப்திப்படுத்துகிறீர். கொழுக்கட்டைய ஹாப்பினஸோட ஒப்பிட்டாருப்பா இவரு. நம்ம பொதுவா கொழுக்கட்டையை ஜீரண சக்தியோட ஒப்பிடுவோம். பிகாஸ் பொதுவாக கொழுக்கட்டைன்றது ஹார்ட் டு டைஜஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தேர்ஃபோர் விநாயகன் ஏன் கொழுக்கட்டை இருக்கின்றான்னா, என்னம்மா கடினமா இருந்தாலும் அவர் வந்து ஈஸியா டைஜஸ்ட் பண்ணிடுவாரா அப்படின்னு. அப்கோர்ஸ் எடுத்துக்கலாம், ஏன்னா டைஜஸ்ட் பண்ணாதானே சந்தோஷம் வரும். ஏன் அது அக்செப்டன்ஸ் அண்ட் ஹாப்பினஸ். ஸோ டைஜஸ்ட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே ஹரி ஆனந்தம் அப்படிங்கிறதே கிடைக்கும். ஹரி ஆனந்தம்னா என்ன? எல்லாத்தையுமே 100% கண்ணனாக பார்த்து ஹரியாக பார்த்து அக்செப்ட் பண்ணாதானே, அதை டைஜஸ்ட் பண்ணாதானே அந்த ஆனந்தம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கூட எடுத்துக்கலாமே. சோ ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன சொல்லியிருக்காரு முதல்ல பார்க்கலாமா? சந்தேகமின்றி பற்றற்ற நிலையில் இருப்பவர்களின் இன்பத்தை நீர் அதிகரிக்கிறீர். ஓகே, இட்ஸ் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். ஈஸ்வரனிடத்தில் நாட்டம் போக போக நமக்கு மற்ற விஷயங்களில் நாட்டம் குறைகிறது. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு அப்படிங்கிற குறளும் பொருந்தும். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் அப்படிங்கிற குறளும் இங்கே பொருந்தும். ஏனென்றால் எது எதிலிருந்து அதாவது யாதனின் யாதனின் நீங்கியானா இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் வேண்டாம் என்று எதையெல்லாம் விட்டு விலகுகின்றாயோ அதுவால் வரக்கூடிய துன்பத்தில் இருந்து நீ விலகுகின்றாய் என்ற ஒரு விஷயம் அழகாக பதிவு செய்திருக்கின்றார் திருவள்ளுவர். சோ அதை தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. பற்றற்ற நிலை அப்படின்னா எதுவுமே வேண்டாம் என்று சொல்லுகின்ற நிலை. அப்போ குவைட் நேச்சுரலி அதனால் வருகின்ற துன்பம் நீங்குகின்ற நிலை. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி இன்பம் வந்துடும் தானே. துன்பம் நீங்கினா அப்ப அங்க இருக்க போறது என்ன? இன்பம் தானே. சோ தேர்ஃபோர் இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல பற்றற்ற நிலையில் இருப்பவர்களின் இன்பத்தை நீர் அதிகரிக்கின்றீர். எப்படி பற்றற்ற நிலை வந்தது? ஈஸ்வரனின் மேல், கண்ணனின் மேல், விநாயகனின் மேல் உனக்கு பற்று வந்துருச்சுன்னா நீ பற்றற்றவனா மாறிடுவ. அப்ப என் மேல் நீ பற்று வை, உனக்கு பற்றற்ற தன்மை வருவதோடு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் உன்னை தேடி வரும் என்று கண்ணன் விநாயகன் சொல்லுவதாக நினைத்துக் கொள்ளுங்களேன். அவர்களுக்கு ஹரி ஆனந்தம் என்னும் மோதகத்தை உமது சொந்த கையாலேயே வழங்கி திருப்திப்படுத்துகிறீர். What do you mean by ஹரி ஆனந்தம்? கிருஷ்ண உணர்வுக்கு பேர் தான் ஹரி ஆனந்தம் வச்சுப்பாங்க. சரியா? ஹரின்னா கிருஷ்ணா, உணர்வுன்னா ஆனந்தம். சரியா? கிருஷ்ண உணர்விற்கு இன்னொரு பெயர் ஹரி ஆனந்தம் அப்படின்னு நம்ம ஞானதேவர் கொடுத்திருக்காரு. ஓகேவா? அப்போ இந்த கிருஷ்ண உணர்வினை எனக்கு கண்ணன் பரிசாக தருகின்றான். எதற்காகன்னா, நான் அவனிடம் பற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக என்னை முழுமையாக பற்றற்ற நிலையில் வைத்ததோடு மட்டுமில்லாமல் எனக்கு பரிசாக கிருஷ்ண உணர்வினை தருகின்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? காண்பதெல்லாம் இனி கண்ணன் என்று காண்பேன், நடப்பதெல்லாம் என் கண்ணனின் செயல்கள் என்று பார்ப்பேன், எது நடந்தாலும் அவன் பிரசாதமாக ஏற்று சுவைப்பேன். This is what we call it as a Krishna feel இல்லையா?
அந்த கிருஷ்ண உணர்வினை அவர் நமக்கு பரிசா தர்றாராம், சொந்த கையாலேயே வழங்கி திருப்திப்படுத்துகிறாராம். So the God is giving you a gift. What kind of gift it is? To permanently feel him in your life. இந்த உலகத்தில் எப்போதும் கண்ணன் என்ற முழுமையான உணர்வோடு நீ எப்போதும் திளைக்க வைக்கும் அந்த அற்புத மோதகத்தை உன் கையில் கொடுக்கின்றார். கையில் மோதகத்தை பரிசாக கொடுக்கின்றாராம். வேற என்னங்க வேணும் நமக்கு? ஸோ இந்த குரு வணக்கம் என்ற பெயரிலே குரு பக்தி, ஈஸ்வர பக்தி வேற லெவல்ல நமக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அத்வைத கிரந்தம்னு ஆரம்பிச்சோம், ஆனா அது பக்தி கிரந்தமாக மாறிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறது. இது ரெண்டும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கும் அதிசயத்தை நாம் காணலாம். சரியா? அப்போ பக்தி வளர்றதுக்கு என்ன செய்யணும்? கண்ணன்ட்டு ஆசை வச்சா போதுமாப்பா. ஜஸ்ட் கண்ணன்ட்டு ஆசை வச்சா போதும், உன்னுடைய மற்ற ஆசைகள் நீங்கும், விளைவாக கிருஷ்ண உணர்வு உனக்குள் மலரும். வேற என்னங்க வேணும் நமக்கு? பக்தி அவ்வளவு ஈஸியா இருக்கு. ஆனா அதுக்கு ஒரு பாயிண்ட சொல்லிட்டு இல்ல, கிருஷ்ணன்ட்டு ஆசை வைக்கணும் இல்லே அப்படின்னு நீங்க கேட்கலாம். கிருஷ்ணன் யாருன்னு புரிஞ்ச ஆசை வராம எப்படிடா போகும்? உனக்காக ஒரு அல்பமா எவனாவது ஒருத்தன் ஏதாவது பண்ணிட்டானாலே அவனுக்கு பின்னாடி ஓடிடுற. ஆனா கண்ணன் உனக்காக செய்கின்ற எல்லா விஷயங்களையும் அனுட்சணமும் முன்னால் சிந்திக்க முடிந்தால், பஞ்சபூதங்களாக விரிந்து அவன் ஆற்றும் அரும் பெரும் செயல்களை சிந்திக்க முடிந்தால், ஒவ்வொரு க்ஷணமும் மூச்சு காற்றாய் உனக்குள் இருந்து அவன் பாடுபடும் அந்த விஷயங்களை அறிந்தார். அவன் நிறைய விஷயம் கிருஷ்ணா ஃபீல்ல நிறையவே பேசியிருப்பான். ஸோ இப்படி கண்ணனை புரிந்தவனுக்கு கண்ணனிடம் ஆசை கொள்வது எளிதுதானப்பா. ஆசை கொண்டால் மற்ற வேதங்களில் ஆசை போவதும் எளிதுதானே. பின் கிருஷ்ண உணர்வில் திளைப்பது என்ன கடினமாக இருக்கப் போகின்றது என்று நீங்கள் இந்த ஸ்லோகத்தில் புரிந்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் எலியை பத்தி நாளைக்கு பார்க்கலாம். இத்தோடு முடித்துக் கொள்ளலாம் என்றைக்கு.